ஹரிக்குட்டி இப்போ தாங்க தூங்கியே எந்திரிச்சான். 5:40 ஆகிட்டுங்க. இப்போ தான் எந்திரிச்சு நிற்கிறேன் என் பிள்ளை. அந்தால அவனுக்கு சாதம் ஊட்டி விட்டுட்டுருக்கேன். அபிக்குட்டியும் அந்தால வந்துட்டான். நல்லா அபிக்கும் ஒரு வாய் சோறை கொடுத்துட்டு அவளும் மத்தியானமே சாப்பிடலை. அவளும் ஆப்பம் தானங்க சாப்பிட்டேன். 2 பேருக்கும் ஊட்டி விட்டாச்சு, அபிக்குட்டியும் ஹரிக்குட்டிக்கும். ஆமாம், என்ன வைக்கல, நல்லா இருக்காம்மா குட்டியை பேர், நல்லா இருக்காம்மா. காப்பி இன்னைக்கு போடல, காப்பி போடலாம்னு நினச்சேங்க. இப்போ லேட்டாக எழுந்தா நான் என்ன செய்ய, வேலை காப்பியும் போடல. நான் மீன் இருக்கதே மறந்துட்டேங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ளே சாலை மீன் இருக்குது, அதான் மறந்துட்டேன். அபி வந்த உடனே ஞாபகப்படுத்துக, நீ இதையாம்மா செஞ்ச, நீ சாலை வறுத்துருக்க வேண்டிய, எனக்கு ஞாபகமே இல்லைங்க. சாலை இருக்குது நம்மளுக்கு அதே சிந்தனைலாம் எப்பவும் வாங்கி வைக்க மாட்டேல, அதனால் மறந்துட்டேன். இனிமேல் பிள்ளைக்கு நைட்டுக்கு சாலை பொரித்து கொடுக்கணும். அபிக்குட்டி அக்காளுக்கு 1 ரூபாய், உனக்கு 1 ரூபாய். என்னம்மா 2 பேருக்கும் ஆளுக்கு 1 ரூபாய். நல்லா இருக்கா ரஜத்துக்கு? நல்லா அம்மா சாப்பிட்றீங்க, பசிக்கின்னு பார்த்தேன், நீ எந்திரிச்ச மாதிரி இல்லை. இருந்தாலும் அம்மையும் சாப்பிட்டுட்டு இங்கே எல்லாத்துக்கும் பாய் சொல்லு. சாப்பிட்ற நேரம் பாரு, 6 மணிக்கு சாப்பிட்டா என்ன செய்கிறது? ஹரிஷ் குட்டி எல்லாத்துக்கும் பாய் சொல்லிடு. செல்ல